சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு 2.4 பில்லியன் டாலர். இலங்கையில் இராணுவத்தினரை மேலும் வலுப்படுத்த வேண்டும். காணாமல் போனோர் குடும்பங்களுக்கான நிதி குறைக்கப்படவில்லை, குற்றச்சாட்டு நிராகரிப்பு. வெளிநாட்டில் பணிபுரிந்து மீண்டும் நாட்டில் முதலிடுவோருக்கு அரசாங்கம் ஆதரவு. குவைத் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். பதற்றமான சூழலுக்கு மத்தியில் உலக சந்தையில் எரிபொருள் விலை மீண்டும் உயர்வு. சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் இதுவரை இலங்கைக்கு 2.4 பில்லியன் டாலர் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்படும் கடன் வசதியின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்வு குறித்து விளக்கமளிக்கும் போதே மத்திய வங்கி இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் சுமார் 695 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான விசேட வரைவு உரிமைகள் அடிப்படையிலான நிதி வசதிக்கான உடனடி அணுகல் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இலங்கைக்கான நீட்டிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்வை சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை நேற்று நிறைவு செய்தது. அதன்படி இந்த கடன் திட்டத்தின் கீழ் இலங்கை வலுவான செயல்திறனை கொண்டுள்ளதாக அந்த நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. எரிபொருள் மற்றும் செலவுகளை ஈடு செய்யும் வகையிலான மின்சார கட்டண முறைமையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது தொடர்பான முன்நிபந்தனைகளை இலங்கை பூர்த்தி செய்துள்ளது. இருப்பினும் புதிய வெளிநாட்டு செலுத்து சமநிலை நெருக்கடிகள் ஏற்படுவதை தவிர்த்தல் மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடுகளை மீண்டும் விதிக்காமை அல்லது தீவிரப்படுத்தாமை தொடர்பான தொடர்ச்சியான செயல்திறன் அளவுகோல்களை இலங்கை பூர்த்தி செய்யவில்லை என்பதை சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டின் பாதுகாப்பு விவகாரங்களில் எவ்வித தளர்வுகளையும் மேற்கொள்ளக்கூடாது. ராணுவம் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டுமே தவிர படைக்குறைப்பு செய்வது ஏற்புடைய நடவடிக்கை அல்ல என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த அவர், அதேபோன்று எதிர்காலத்தில் வெளியக அழுத்தங்களும் அச்சுறுத்தல்களும் கூட நமக்கு வரக்கூடும் என தெரிவித்தார். எனவே தேசிய பாதுகாப்பு என்ற விடயத்தில் எக்காரணம் கொண்டும் தளர்வு போக்கை கடைபிடிக்கக்கூடாது. முப்படைகளும் எப்போதும் பலமாக இருக்க வேண்டும். குறிப்பாக புலனாய்வு அமைப்புகள் மிகவும் வலுவான கட்டமைப்புடன் இயங்க வேண்டும். நாம் முள்ளிவாய்க்கால் போரை முடிவுக்கு கொண்டு வந்த போது மிகவும் பலம் பொருந்திய ராணுவ கட்டமைப்பு நம்மிடம் இருந்தது. ஆனால் தற்போதைய நிலையில் அதில் 20% மாணவர்களே எஞ்சியிருக்கக்கூடும். ஏனையோர் அனைவரும் ஓய்வு பெற்றிருக்கலாம். ஒரு போர் ஏற்பட்ட பிறகு அவசரமாக கட்டியெழுப்பப்பட வேண்டியதொன்றல்ல ராணுவ கட்டமைப்பு. நாட்டில் போர்ச்சூழல் நிலவினாலும் இல்லாவிட்டாலும் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ராணுவம் எப்போதும் பலமாகவே பேணப்பட வேண்டும். உலக வரைபடத்தில் சிங்கப்பூர் மிகச்சிறிய நாடாக இருந்த போதிலும் தங்களது நாட்டின் வருடாந்த வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்புத் துறைக்கு அவர்கள் அதிகளவிலான நிதியை ஒதுக்குகின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என சரத் பொன்சேகா மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் முற்றாக நிராகரித்துள்ளது. அத்துடன் வருடாந்த பாதீட்டு திட்டம் மற்றும் நிர்வாக ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக காணாமல் போனோர் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக அரசாங்கம் இந்த ஆண்டு 370 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக இதற்கு முன்னர் ஒதுக்கப்பட்டிருந்த 10 மில்லியன் ரூபாய் நிதி நிறுத்தப்பட்டுள்ளதாக காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் அமைப்பின் தலைவர் பிரிட்டோ பெர்னாண்டோ சுமத்தியிருந்த குற்றச்சாட்டுக்களை அடுத்து இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டலந்து கருத்து வெளியிட்டிருந்தார். மூலதன செலவுகள் மற்றும் ஊழியர்களுக்கான சம்பளங்கள் பாதீட்டு திட்டத்தினூடாக தனியாக வழங்கப்படுகின்றன. அதே நேரம் இந்த 370 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடான காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் தொடர்பான செயற்பாடுகளுக்காகவே பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இழப்பீட்டு திட்டங்களை கண்காணிப்பதற்காக அரசாங்கம் ஒரு தனிக்குழுவை நியமித்துள்ளதாக அவர் குடும்பங்களுக்கான இடைக்கால நிவாரண கொடுப்பனவு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வழங்கப்படும் தற்காலிக கொடுப்பனவு மட்டுமே. தங்களது அன்புக்குரியவர்களை இழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முறையான இழப்பீட்டுத் தொகையை தீர்மானிப்பதற்காகவே தற்போது இந்த தனிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்.
கொரியாவில் பணிபுரிந்து மீண்டும் நாடு திரும்பி முதலீடுகளை செய்வதற்கு எதிர்பார்ப்பு இருக்குமாயின் அதற்கான முழுமையான ஆதரவை அரசாங்கம் வழங்கும் என பதில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் தென்கொரியாவில் வேலைவாய்ப்பு பெற்ற குழு ஒன்றை சந்தித்து உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். தற்போதைய உலகளாவிய நெருக்கடிக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரத்தை பேணுவதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புத் துறை பெரும் பங்களிப்பை வழங்கி வருவதுடன் கொரிய அரசாங்கத்துடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தி அந்த வேலைவாய்ப்பு துறைகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் கொரிய உற்பத்தி துறையில் 1067 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளன. அவர்களுள் 68 பேருக்கு நேற்று இறுதி தெளிவூட்டல் மற்றும் விமான பயணச்சீட்டுகள் வழங்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஈரானினால் குவைத் மீது ஏவப்படும் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை குவைத் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து வருவதாக அந்நாட்டின் ராணுவ பொதுப்பணியாளர் தலைமையகம் அறிவித்துள்ளது. குவைத் வான்வெளியில் ஊடுருவ முயற்சிக்கும் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வான்வெளி வாகனங்களுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகள் தற்போது பதிலடி கொடுத்து வருவதாகவும் அது தெரிவித்துள்ளது. இதேவேளை எதிரியின் இலக்குகளை வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறிப்பதன் விளைவாகவே வெடிப்புச் சத்தங்கள் கேட்கின்றன என குவைத் ஆயுத படைகளின் பொது பணியாளர் குழு உறுதிப்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் வெளியிடப்படும் பாதுகாப்பு மற்றும் அறிவுறுத்தல்களை பொதுமக்கள் கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகி வந்த வேளையில் இருதரப்புக்கும் இடையே மீண்டும் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்குவோம் என ஈரானிய ராணுவம் விடுத்துள்ள எச்சரிக்கையை அடுத்து உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது. இதன்படி கச்சா எண்ணெய் விலை மீண்டும் 3% அதிகமாக அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 3.75% அதிகரித்து $97.8 பதிவாகியுள்ளது. பந்தர் அப்பாஸ் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. எந்த நாட்டில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது என்பது குறித்து தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் ஈரானால் நடத்தப்பட்ட சில தாக்குதல்களை முறியடித்ததாக குவைத் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு $2.4 பில்லியன். இலங்கையில் இராணுவத்தினரை மேலும் வலுப்படுத்த வேண்டும். காணாமல் போனோர் குடும்பங்களுக்கான நிதி குறைக்கப்படவில்லை. குற்றச்சாட்டு நிராகரிப்பு. வெளிநாட்டில் பணிபுரிந்து மீண்டும் நாட்டில் முதலிடுவோருக்கு அரசாங்கம் ஆதரவு. குவைத் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். பதற்றமான சூழலுக்கு மத்தியில் உலக சந்தையில் எரிபொருள் விலை மீண்டும் உயர்வு.